காகத்திற்கு உணவு வைக்கும்போது மறந்தும் இந்த தவறு செய்யாதீங்க. ஆம், காகத்திற்கு மறந்தும் எச்சில் பட்ட உணவை வைக்காதீர்கள். இது முன்னோர்களின் சாபத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் காகத்திற்கு சில உணவுகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சிலரிடம் கூறப்படுகிறது. எச்சில் பட்ட உணவை காகத்திற்கு வைப்பது நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது. காகத்திற்கு அதிக உப்பு அல்லது காரம் உள்ள உணவை வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். அழுகிய அல்லது துர்நாற்றம் வீசும் உணவையும் காகத்திற்கு வைக்கக்கூடாது. காகத்திற்கு உணவு வைக்கும்போது சுத்தமான புதிதாக செய்த உணவை வைக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை போன்ற நாட்களில் காகத்திற்கு உணவு வைப்பது மிகவும் புண்ணியம் என்று கருதப்படுகிறது. காக்கைக்கு உணவு வைப்பதால் இத்தனை நன்மைகள் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு கொடுப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். காகத்திற்கு சோறு வைத்தால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இது முன்னோர்களின் ஆசையை பெறவும் சனி பகவானின் கோபத்தை தணிக்கவும் உதவும். வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் விபத்துகள், பழிச்சொல் போன்றவை விலகும். காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவு வைப்பது சனி தோஷத்தை நீக்கும். காகத்திற்கு உணவு வைத்தால் வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பலி போன்ற பிரச்சனைகள் நீங்கும். காகத்திற்கு உணவு வைத்தால், தினமும் உணவு வைத்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். உணவு வைப்பது மன அமைதி, மகிழ்ச்சியை தரும். காகத்திற்கு உணவு வைக்கும் முறை எப்படி தெரியுமா? காலை வேளையில் ஒரு கைப்பிடி அளவு உணவை காகத்திற்கு வைக்கலாம். குறிப்பாக சாதம், பருப்பு சாதம், அரிசி போன்றவற்றை வைக்கலாம். உணவை வைக்கும்போது காகத்தை அழைத்து, பித்திருக்களே, முன்னோர்களே, உங்களின் ஆசி வேண்டி இந்த உணவை வைக்கிறேன் என்று கூறலாம். காகம் அந்த உணவை உண்டால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. அந்த உணவு வைக்கும் இடத்தில் பக்கத்தில் ஒரு சிரட்டையிலோ அல்லது ஒரு கிண்ணத்திலோ சிறிது தண்ணீரும் அதற்கு குடிக்க வைத்தால் மிக மிக நல்லது, புண்ணியம் கிடைக்கும்.